எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். நானும் நல்லா இருக்கேங்க. இன்றைக்கி நம்ம சப்பாத்தி பண்ண போகிறோம். ஃபுல்கா ஒரு ட்ராப் ஆயில் கூட இல்லாமல் நான் பண்ணி காட்டுறேன். எப்படி பொங்கி வருதுன்னு பார்க்கலாம். நம்ம சப்பாத்திக்கு மாவு பிசையும் போது ரொம்ப திக்காக பிசையக்கூடாதுங்க. கொஞ்சம் லூஸாக பிசையணும். அப்போ தான் வந்துட்டு சப்பாத்தி சாஃப்டாக வரும். நம்ம ரொம்ப திக்காக பிசைஞ்சோம்னா நம்ம சப்பாத்தி பண்ணினதுக்கப்புறம் அது கல் மாதிரி வரும். பாருங்கள், இவ்வளோ லூஸாக இருக்கணும் மாவு. பாருங்கள், இதுலேயே அவ்வளோ சாஃப்டாக இருக்குது. பாருங்கள், ஃபுல்காக்கு நம்ம இதில் ஒரு ட்ராப் ஆயில் கூட ஊற்ற போகிறதில்ல. இந்த சப்பாத்தி பண்ணும்போது நம்ம அடுப்பில் அப்படியே இந்த மாதிரி ஒரு டான்ஸ் வச்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. பாருங்கள், இந்த பூரி மாதிரி நல்லா பொல்லி வருது. ரொம்ப ஈஸிங்க சப்பாத்தி பண்ணுறதெல்லாம் வந்துட்டு அவ்வளோ இது இல்லை. ஒரு சிலர் வந்துட்டு எங்கிட்டே நிறைய பேர் சொல்லுவாங்க, நீங்கள் எப்படி இவ்வளோ சாஃப்டாக சப்பாத்தி செய்கிறீங்க கேட்பாங்க. நம்ம சப்பாத்தி செய்யும்போது அந்த மாவு திரட்டின மாவு கல்லில் போடுறோம் இல்லைங்களா, போட்ட உடனே ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க, உடனே வந்துட்டு ஆயில் ஊற்றிடுவாங்க. உடனே ஆயிலும் ஊற்றக்கூடாது, உடனே வந்துட்டு திருப்பியும் போடக்கூடாது. கொஞ்சம் இந்த மாதிரி பபிள்ஸ் வர டைமில் நீங்கள் திருப்பி போடலாம். இந்த டைமில் தான் நீங்கள் திருப்பி போடணும். உடனே ஆயில் ஊற்றி உடனே திருப்பி போட்டான்னா சப்பாத்தி நல்லா வராது. இந்த மாதிரி டயபெட்டிக் பேஷண்ட்டுக்கெல்லாம் நம்ம டெய்லி பண்ணுவோம் இல்லைங்களா, சப்பாத்தி பண்ணும்போது நம்ம ஆயிலே யூஸ் பண்ணாமல் தான் பண்ணுவோம். ஹை கொலஸ்ட்ரால் இருக்கிறவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க, ஆயில் அவாய்ட் பண்ணுவாங்க. அவங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரி சப்பாத்தி பண்ணினான்னா ரொம்ப நல்லா இருக்கும். பாருங்கள், டெய்லி பண்ணி சாப்பிட்லாம். உடனே நம்ம ஆயில் ஊற்ற வேண்டாங்க. பாருங்கள், இந்த மாதிரி பபிள்ஸ் வர டைமில் தான் நம்ம திருப்பி போடணும். நம்ம இதில் ஒரு ட்ராப் ஆயில் கூட ஊற்றவே இல்லை. பாருங்கள், இந்த பபிள்ஸ் வர டைமில் நம்ம அடுப்பில் அப்படியே இந்த மாதிரி ஒரு டான்ஸ் வச்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. பாருங்கள், இந்த பூரி மாதிரி நல்லா பொல்லி வருது. இவ்வளோதாங்க. பாருங்கள், ஆயில் ஊற்றாமல் சூப்பராக ஃபுல்கா சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், எல்லா ஃபுல்காவையும் பண்ணி முடிச்சிட்டேன். எல்லாம் நல்லா பூரி மாதிரி பொங்கி வரும், நல்லாயிருக்கும். நான் இது கூட வந்துட்டு வெண்டைக்காய் வச்சு ஒரு சப்ஜி பண்ணியிருக்கேன். இது வச்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும். வெண்டைக்காய், தக்காளி, வெங்காயம் எல்லாம் போட்டு பண்ணியிருக்கேன். நீங்களும் இதே மாதிரி பண்ணி பாருங்கள். பாருங்கள், எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். பாருங்கள், அவ்வளோ சாஃப்டாக இருக்குது. பாருங்கள், உடையில. நீங்கள் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி வந்திருக்குன்னு சொல்லிட்டு. ஓகேங்க, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு ஆதரவுக்கும் ரொம்ப நன்றிங்க. பாய்ங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.